Hi friends, welcome to our YouTube channel. This video sponsored by Buy Mode e-shopping app. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா கிராசரி ஐட்டம்ஸும் இந்த ஆப்பில் இருக்குது. ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் நீங்கள் பை பண்ணிக்கலாம். விலை எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக. நாம் இப்போ ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாள். அதுக்கு காரணம் அவளுடைய அம்மா. அவள் சின்ன வயசுலேருந்து இருக்கும்பொழுது அவளுக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டாக தருவாங்க. பென்னு, பென்சில் எல்லாமே ரெண்டாக தருவாங்க. அப்புறம் அவள் ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் கூட ரெண்டாக தருவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க சொல்லி. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். அவள் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாள். அவளுடைய அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பெண் வளர்ந்த பிறகு ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுவாள். அதுக்காக ஒரு பேங்க்குக்கு லோன் கேட்க போவாள். எங்கேயுமே லோன் தரமாட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாள். மறுநாள் காலையில் இன்னொரு பேங்க்குக்கு லோன் கேட்க போகலான்னு கிளம்பும்போது வர வழியில் ஒரு காரு பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டு இருக்கும். அந்த நபர் இந்த பொண்ணுக்கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. இந்த பொண்ணும் தன்னோட வண்டியில் இருக்கிற பெட்ரோலை அந்த நபருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவா. அந்த நபரும் இந்த வயசில் உனக்கு ஹெல்ப் பண்ணுற குணம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பாராட்டிட்டு போவார். பிறகு இந்த பொண்ணு லோன் கேட்க ஒரு பேங்க்குக்கு போவா. அங்கே பார்த்தா இவ பெட்ரோல் கொடுத்து உதவி செஞ்ச அந்த நபர் இருப்பார். பொண்ணுக்கு லோன் வேணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பொண்ணுக்கு லோன் கொடுத்து உதவி செய்வார். இந்த பொண்ணு லோன் வச்சு ஒரு தொழில் தொடங்கும். அந்த பொண்ணுக்கு கைவினை பொருட்கள் எல்லாம் நல்லா செய்ய தெரியும். இந்த பொண்ணு செஞ்ச கைவினை பொருட்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் சரியாக போகலை. இந்த பொண்ணு சின்ன வயசில் யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சிச்சோ அவங்க எல்லாருமே இந்த பொண்ணோட தொழில் நல்லா வளரணுன்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணுக்கு உதவி செய்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்கிறாங்க. ஃபேஸ்புக், இன்டர்நெட், ட்விட்டர் போன்ற இணையதளங்கள்லாம் இந்த பொண்ணோட கைவினை பொருட்களை ப்ரொமோஷன் செய்கிறாங்க. இந்த பொண்ணுடைய பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுது. இந்த பொண்ணு நல்ல நிலைமைக்கு வருகிறது, நல்லா செட்டில் ஆகுது. அந்த பொண்ணு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செஞ்சிச்சு. அதனால் அந்த பொண்ணுக்கு நல்ல பலன் கிடைச்சிச்சு. நாமும் நம்மால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை மற்றவங்களுக்கு செய்ய வேண்டும். நாம் பண்ணுற சின்ன சின்ன உதவிகள் மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற உதவி அதற்கான பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம், நமக்கும் நல்லதே நடக்கும். இந்த கதையில் நாம் 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். 1, அந்த பொண்ணு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சது. 2வது, அந்த பொண்ணு எல்லாருக்கும் உதவி செஞ்சதுக்கான பலன் அந்த பொண்ணுக்கு திரும்ப கிடைச்சது. அது அந்த பொண்ணு நினச்ச மாதிரி தொழில் செஞ்சு முன்னேறி வெற்றி அடைஞ்சது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.